தொகைன்னு சொல்லி எது கொடுத்தீங்க? இந்த மாதிரி நடுத்தர பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வச்சு குடும்ப செலவுக்கு பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே சார் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இந்த சைடு என்ன பண்றீங்க? பால், தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாம் விலை ஏற்றிடுறீங்க. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் 1000 ரூபாய் வசூல் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்காமலே இருக்கலாமே எங்களுக்கு. நிறைய பிரசாதத்தை வச்சு எடுத்துக்கோ அப்படின்னார். அப்புறமா தான் தெரிகிறது நமக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணினது அங்கே போய் ஃபேனுக்கு கீழே உட்காந்து எழுதுறது அந்த படிப்பு இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளமாக வாரியார் தாத்தா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படியே வாரத்துக்கு 2-3 நாளைக்கு நான் அங்கே தான் இருப்பேன், காஞ்சிபுரம் மடத்தில் பெரியவாக இருக்கேன். சில நாளைக்கு ராத்திரியே போய் படுத்து தூங்கிவிட்டு கத்தலை விசில் புதல் முடிச்சுட்டு மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு ஓடி வந்துடுவேன். அப்புறம் இப்படியே போக போக பார்த்தாக்க இந்த தண்டையார்பேட்டையில் சுழல் மெத்தைம்பா ராயபுரம் இந்த ஏரியாவில் அங்கே ஒரு காமாட்சி அம்மன் கோவில் உண்டு. அங்கே நவராத்திரிக்கு 9 நாள் நிகழ்ச்சிகள் டெய்லி யாராலும் வந்து பேசிகிட்டு இருப்பாள், அதாவது ஆன்மீகம் உபன்யாசம். ஆமாம். நான் என்ன பண்ணுவேன், அப்போ அங்கே போய் அந்த 78 இதெல்லாம் இப்போ அங்கே போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா வாரியார் தாத்தா கூட வேறு சுற்றின்னு இருக்கேன், டிஎம்எஸ் கூட போய் எல்லாம் கூத்து அடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா. அதனால் தைரியமாக கேட்டேன் நான் அந்த நிர்வாகிக்கிட்ட, அந்த சொற்பொழிவாளர் இன்றைக்கி வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் எடுத்தேன், நான் பாட்டெலாம் நல்லா பாடுவேன், ஒரு 2-3 பாட்டு பாடவா அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. உட்காந்து இந்த புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே, அம்பாளை பற்றி ஒரு 4-5 பாட்டு, ஏன் கற்பகவல்லி ஒன்று அது பாட்டு அது ஒன்று போருமே, அடுத்தது அம்பிகையின் மலர் பாதம் அப்படின்னு அதெல்லாம் பாடி முடித்தேன். சொற்பொழிவாளர் வந்தார், 2 நாளைக்கு இப்படியே போச்சு. டெய்லி இப்படியே வந்து முன்னாடி ஒரு 4-5 பாட்டு பாடிருங்களேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு 4-5 பாட்டு தான், ஒரு நாளைக்கு 5 பாட்டு முடிஞ்சுது, 6 பாட்டு 7வது பாட்டும் பாடிட்டு இருக்கேன். இந்த நிர்வாகியை திரும்பி பார்த்தேன். அவர் பக்கத்தில் வந்து, இன்றைக்கி அவர் வரல, நீங்களே எதுனாச்சும் பேசுறீங்க, நல்ல வேலை, அதுதான் முதல் மேல் சொற்பொழிவு. ஏன்னா புதுப்பிரியபா வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச கோவில் அது. உட்காந்து ஆதிசங்கரரை பற்றி பேசினேன். ஏன்னா அந்த புஸ்தகம் படிக்கிறது எனக்கு ஒரு வெறி சின்ன வயசுலேருந்தே. அதுவும் இந்த ஆன்மீகம், இலக்கியம், சமஸ்கிருதம், தமிழ் சொல்ல எந்த விதமான குறிப்பு இல்லாமல் நான் பாட்டில் ஆதிசங்கரருடைய வாழ்க்கையை சொல்லி, சங்கர விஜய சிந்தாமணின்னு 1926 கிட்டத்தட்ட இன்றைக்கி 100 வருஷம் ஆக போகிறது. கம்பராமாயண வில்லி பாரதம் மாதிரி ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடல்களாகவே எழுதியிருப்பாங்க. அதுலேருந்து அந்த பாடல்களை சொல்லி வரலாறு சொல்லி நன்னா நடந்தது. மெல்ல அப்படியே ஆரம்பிச்சது. அங்கேயே அங்காளம்மன் கோவில்னு கல்மண்டபத்துக்கிட்ட இருக்குது சார். சித்த புருஷர்கள்லாம் வந்து பூஜை பண்ண கோவில் அது. ஒரு கொஞ்ச நாள்லேயே 78 தான் இன்னும் நடந்துட்டுருக்கு. அங்கே இந்து சமய மன்றம்னு ஒன்று இருக்குது, புதுப்பிரிவு ஆரம்பித்து வச்சது. அங்கே நானே போய் கேட்டேன். அங்கே வெள்ளிக்கிழமை யாராலும் உட்காந்து எதான்னு சொல்லிட்டு தான் இருப்பான் குறைஞ்சபட்சம். இன்றைக்கெல்லாம் அது அப்படி நடக்குமா நடக்காதோ தெரியல. இன்றைக்கி சில பெரிய இடங்களில், அந்த இடங்கள் பேர் சொல்ல விரும்பலை, அங்கெல்லாம் உபன்யாசம்னு நீங்கள் வச்சாலும், இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுன்னு வச்சாலும் 50லேருந்து கும்பல் ஹெவியாக இருக்குன்னா 70 பேர். ஆனால் அந்த காலத்தில் அடியே நாங்கள் சொல்லும்போது யார் சொன்னாலும் சரி, குறைஞ்சபட்சம்னா கூட சரி 250 பேருக்கு மேலே இருப்பான் உட்காந்து. அப்படியே அங்கே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைங்கிறது சீரியலாக மாறிட்டேன் அங்கே கோவில்லையே. ராமாயணம் சொல்லுங்க தம்பி அப்படின்னாங்க. கேட்கணுமா என்ன? ஏன்னா எனக்கு வால்மீகி ராமாயணமும் நன்னாவே அபியாசம் உண்டு, கம்பராமாயணம் கேட்கவே வேண்டாம். அதனால உட்காந்து சொல்லி முடிச்சுது. அந்த நிறைவு நாள் அன்னைக்கு அந்த நிர்வாகி ஏற்பாடு பண்ண அந்த கோவில் குருக்கள் வாசீஸ்வர சிவாச்சாரியார்னு பேர். அவள் என்ன பண்ணியிருக்கா, மடத்துக்கு போயிட்டு பெரியவாகிட்ட எல்லாம் சொல்லி, இது மாதிரி அவருக்கு எதாவது பட்டம் கொடுக்கணும், சொல்லின்னு செல்வன்னு கொடுத்துரும்.
அப்படின்ட்டு அதை எழுதின்னு வர சொல்லி அதில் இந்த குங்குமத்தையும் விபூதியும் போட்டு ஒரு சால்வையும் அதை கொண்டு கொடுத்தா அதை அப்படியே அந்த குங்கும விபூதியோடு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அந்த குங்கும விபூதியும் இருக்குது. அருமை. அப்படி வந்தது. சொற்பொழிவு உபன்யாசங்கிறது எங்கேயோ ஆரம்பித்து இந்தண்ட வந்து காஞ்சி பெரியவா இது பண்ணி அவர் உதைச்ச பந்து நேர கிருபானந்த வாரியாருங்கிற அங்கே போய் விழுந்து அவர் உதைச்சி ஒவ்வொரு கோவிலாக சுற்றிக்கிண்டு அதுக்கப்புறம் எழுத்துப்பணி. ஏன்னா இப்போ ஒரு 5-6 பத்திரிகைகள், வார பத்திரிகை, மாதாந்திர 2 தடவை வர்ற பத்திரிகை, இதிலெல்லாம் எழுதியிருக்கேன். மாத பத்திரிகைகளையும் அது எழுத ஆரம்பிச்சது. இது வரைக்கும் எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்கீங்க? கிட்டத்தட்ட 40 நூல்களுக்கு மேலே. எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தம், ஆன்மீகம், இலக்கியம். ஆனால் அதில் உள்ள தகவல்கள் அவ்வளவும் அரைச்சமாவது அதில் இருக்கவே இருக்காது. அந்த சித்தர்கள் வரலாறாக இருந்தாலும் சரி, சனத் சுஜாத்தியம்ங்கிற சனத்குமாரின் உபதேசங்கள், அஷ்டாவக்ர சங்கீதி, விதுர நீதி, சித்திரகுப்தன் கதைகள். அடுத்தது வாரியார் தாத்தா கூட இப்படி உட்காந்து வீட்டில் பேசும்போது அவர் அபூர்வமான தகவல்லாம் அள்ளி கொட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே கொட்டி விடுவார். அதெல்லாம் தொகுத்து வச்சுருந்தேன். அதை 2 வால்யூமாக போட்டுது. வாரியார் சொற்பொழிவில் கேட்ட வீணாது. அப்புறம் வியாச பாரதம் மூல நூல் 1,00,000 ஸ்லோகம். 1,00,000 ஸ்லோகம் அது. அந்த 1,00,000 என்கிட்ட தமிழில் இருக்குது. சும்மா இங்கே ஆரம்பித்தா அங்கே உங்கள் வரைக்கும் வரும். குறைஞ்சபட்சம்னா கூட 15,000 பக்கங்கள் மூலம். அது அப்படியே தமிழ் எழுத்து கூட விடாமல் பாடபேதங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் கொண்டு இருக்கும். அதுலேருந்து பீஷ்மர் சொன்ன தத்துவ கதைகள்னு எழுதியிருந்தேன். விதுர நீதியெல்லாம் வந்தாச்சு, வாரியார் சொற்பொழிவில் கேட்டவே வந்தாச்சு. இப்போ பீஷ்மர் சொன்ன தத்துவ கதைகள்னு அதில் இந்த தத்துவ கதைகள் அது பீஷ்மர் அபூர்வம் சார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் வரணும். உங்களை மாதிரி இருக்கிறவ ஏதாவனும் இதில் டெய்லி ஒன்று வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் இப்படி நல்லது சொன்னால் ஜனங்கள் கேட்கலன்னு வருத்தப்பட வேண்டாம் சார். அவங்க அந்தண்டியே பழக்கம் எடுத்து இது கேட்க ஆரம்பித்தா, இது மகா சுவாமிகள் சொல்றார், இதில் ஒரு ருச்சி வந்து கொடுத்தோம்னா அப்புறம் தானே இங்கே இருந்துருவான்னு. உண்மைதான். அந்த மாதிரி பீஷ்மர் சொன்ன தத்துவ கதைகளை துக்ளக் நிறுவனர் அதான் என் நூலில் அலையன் சீனிவாசன் அப்பப்போ கொண்டு கொடுப்பார். பார்த்துட்டு அந்த 2 விதுர நீதி, பீஷ்மர் சொன்ன தத்துவ கதைகள் 2ஐயும் பார்த்துட்டு, ஆக்சுவலாக அவர் தான் எழுதுறார் விதுர நீதி. அவரால் முடியலன்னு அடியன் எழுதினேன். அப்போ எழுதி முடித்து போன உடனே அவர் படிச்சுவிட்டு, சார் பெஸ்ட், கை சரக்கு எதையுமே வச்சுக்கல இதில் இல்லை, மூல நூல்லேருந்து கொஞ்சம் கூட அந்தண்ட இந்தண்ட டிவேஷன் இல்லை, ஆமாம் நகரில் அப்படின்ட்டு அப்படியே பழக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததக்க அவர்கள் சித்தி அடையும் பொழுது மற்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், சோல்லாம் சித்தி தான். கூட அவ்வளவு நெருக்கமாக பழகிருக்கேன். வழக்கப்படி பேச வரல பார்க்கும். அவரை கடைசியில் இது பண்ணும்பொழுது இந்த சட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த சட்டையை கத்திரிக்கோலை வச்சு கழட்டி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் செய்தது அப்படின்னு தான். பாலி, டிஎம்எஸ் 3 பேருக்கும் அப்படி. எப்போ ஷோவை சந்திச்சிங்க முதல்ல? 2000க்கு முன்னாலேயே சார். அப்படியா? ஆமாம். அப்படியே யார் அறிமுகப்படுத்தினாங்க? வேறு யார், அலையன் சீனிவாசன் தான். அவர் தான் அவருடைய புத்தகங்களையும் பதிப்பு. இதுக்கப்புறம் பார்த்தா அவர் நூல்கள்லாம் அடி நல்ல அமக்களம். அப்படியே பழக ஆரம்பித்தது. சார் வாங்க சார், ஏன்னா அவர் பேசும்போது அங்கே தான் பேசுவார். என்ன சார் எப்படி இருக்காள் அப்படின்னு அந்த பிக்சரில் தான் வரும் வாய்ஸே. கொண்டு உட்காருங்க, ஏதானு சொல்லுங்க. இதுக்குன்னே ஏதானு ஒரு 5 நிமிஷம் தகவலை சொல்வேன். என்ன சார் இது, எங்கே தான் உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம்? சார் எதுவும் என்னோடது இல்லை சார், இதெல்லாம் மூல நூல் சொன்னபடி அவ்வளவுதான், இதில் எதுவும் கிடையாது. அதுதான் சார் உங்கள்கிட்ட பிடிச்சிது அப்படின்ட்டு. அவர் ராமாயணம் பாரதம் துக்ளக்கில் எழுதினார், எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். அவருடைய மகாபாரதத்தை அலையன்ஸ் தான் போட்டது, துக்ளக்கில் வந்தது. அதை லிப்டன் அங்கே சில இடத்துல உபன்யாசம் ராத்திரி முடியறதுக்கு 9 ஆகிடும்.
அதுக்கப்புறம் உபன்யாசம் முடிஞ்சு வந்து இந்த ஜெமினி ஃப்ளைஓவர் சிட்டிலேருந்து வந்து கீழே இறங்குறதுலேயே இப்போல்லாம் பயங்கரமாக மாறி போடுது. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அந்த ஃப்ளைஓவர் இறங்க இடத்துல லெஃப்டில் உள்ளுக்குள்ளே ஒரு சரிவு மாதிரி போகும். அந்த சரிவுக்கும் இந்த ரோடுக்கும் நடுவில் ரைட்லேயே ஒரு ரோடு போகும். ரைட்டில் ஒரு சந்து மாதிரி. அந்த சந்தில் நல்லா ஒரு 7-8 அடி உயரமாக இது கட்டடம் மாதிரி இருக்கும். அதில் இந்த டிடிபி பண்ணுற கடை, அங்கே தான் மகாபாரதம் டிடிபி கம்ப்யூட்டரில் எல்லாம். அது எல்லா நூலும். அதுக்கப்புறம் அலையன்ஸ் ஃபுல்லாக அடியன் தான். இன்னி வரைக்கும் அடியன் தான் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கேன். அவள் எந்த புஸ்தகம் நூல் போட்டாலும் சரி. ஆனால் மகாபாரதம் அப்படி பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே விடியற் காலத்தால் மறுநாள் 5:30 மணி வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர்லேயே அந்த குழந்தை பெருசாக காமிச்சிருவான். பாப்பா இந்த இடத்துல கண்டிப்பாக கம்மா வரணும், இந்த இப்போ இங்கே வரக்கூடாது, தூக்குன்னு சொல்லி 3 நாளில் ராத்திரி மட்டும் செஞ்சு வெளிவந்த நூல் அது மகாபாரதம். அதுக்கப்புறம் அவரை ராமாயணம் எழுத சொன்னால், ராமாயணம் எழுதியது மிகப்பெரிய கதை. அது ஒரு வரலாறு. ராமாயணம் எழுதுறது புஸ்தகம்லாம் நீங்கள் கொடுத்துருங்கோ. ஏன்னா அவர் ஆரம்பிக்கிறதே மாட்டேன்ட்டார். ராமாயணம் நான் எழுத மாட்டேன் சார், நீங்கள் எழுதுங்கோ சார், என்னை போட்டு படுத்துறாள். சீனிவாசன்ட்டு நானும் சொல்லிட்டு இருக்கேன், அவரும் கேட்க மாட்டேங்கிறார். நீங்கள் எழுதுங்கோ. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் நான் எழுதினா அது தனி வேறு, ஆனால் நீங்கள் எழுதினீங்கன்னா எல்லாரும் படிப்பாங்க. அந்த வாசகர்கள் வட்டம் எனக்கு கிடையாது. ஆனால் போங்க சார், இவ்வளோ சரக்கை வச்சுக்கின்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கள், நீங்கள் வாங்கோ எழுதுங்க, எல்லாம் உங்களுக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டம் வந்துடும். சார் அது சிங்கம், அது சொல்லலாம், அது சொல்கிறதுக்காக சுண்டிலிபி குதிக்கக்கூடாது. இல்லாட்டி இவ்வளவு மகான்கள்கிட்ட பெரியவங்கள்ட்ட பழகினுங்கிறது அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒரு வழியாக சொல்லி அவர் எழுத மாட்டேன்னு இதில் தூதெல்லாம் வேறு போனாங்க. சோவோட அம்மா இப்போ ஜிபி அந்த அம்மா உயிரோடு இருக்கா. அங்கே ஒரு தனி குரூப்பு போச்சு. இந்த அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. மாட்டேன் அதில் தீர்க்கமாக இருக்கார். ஒரு வழியாக சொல்லி அவரை சம்மதிக்க வச்சுட்டேன். என்ன சார் இப்படி? அதில் சில தகவல்களையும், ஏன்னா ராமாயணம் நம்ம சொல்கிறது ரொம்ப, வால்மீகி கம்பர் ரொம்ப போச்சுன்னா ஒரு 2-3 கூட சொல்லுவோம். ஆனால் ராமாயணங்கள்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, 120 ராமாயணம் உண்டு. அப்பா 120 அடியன் படிச்சிருக்கேன். 120? ஆமாம். கொண்டு கொஞ்சம் பேதம் இருக்கும். இவ்வளவுக்கு அந்த 120 ராமாயணங்களும் எழுந்த காலங்கள் வேறு. கம்பருக்கும் வால்மீகிக்கும் என்ன தொடர்பு? எவ்வளவு காலம்? இதில் கொஞ்சம் நிறையா மாறுதல் உண்டு. இந்த மாறுதல் இதெல்லாம் உண்டு. அதனால் இந்த மாதிரி இது மூல நூலில் இல்லாத தகவல்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அதனால தான் கையெழுத்து கும்பிட்டுட்டேன். மூல நூல்களில் இல்லாத தகவல்கள் நம் ஞான நூல்கள்லேருந்து இன்றைக்கி சினிமா, முதல் ட்ராமா, அப்புறம் சினிமா, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு நிறையா கொட்டி கிடக்கு. மூல நூலை மட்டும் அனுசரித்து சொல்லியும் பாரு. எனக்கு என்ன ஆகிடும், தம்பி நீங்கள் இன்னும் நிறையா படிக்கணும், அதை சொல்லாமல் விட்டுட்டீங்க. நீங்கள் ஒரு தடவை போய் படிச்சுட்டு வாங்க. ஆர்குமெண்ட் பண்ணிட்டு கூடாது. ஆமாம் நான் முட்டாள் தான் சொல்லிட்டு ஓடி வந்துடணும். தெரியறதா? ஒரே ஒரு உதாரணம், வால்மீகி ராமாயணப்படியே இந்த லக்ஷ்மணன், அதாவது மாரீஷன் மானா வரான், ராமர் மான் பிடிக்க போயிருக்கார். இங்கே செய்தியும் லக்ஷ்மணனும் மட்டும்தான். லக்ஷ்மணன் சீதாதேவி அனுப்பிச்சிட்டா. லக்ஷ்மணன் போகும்போது என்னவோ பண்ணினான் சார், இல்லை என்னவோ பண்ணினானே. லக்ஷ்மணன் போனான் இல்லையா, போகும்போதே என்னவோ பண்ணிட்டு போனான். இவ்வளோ நேரமே இதை பார்க்கக்கூடிய நேயர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் இது தெரியாமல் கோடு போட்டுட்டு போனோம். வால்மீகி ராமாயணத்தில் மூல நூலில் இல்லை இது. கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம், லக்ஷ்மணன் கோடு போட்டான்னு சொல்லி அதை லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதை கரப்பாம்பூச்சிக்கு வராமல் இருக்கிறதுக்குன்னு இவ்வளோ பெரிய குச்சி மாதிரி வச்சு லக்ஷ்மண் ரேகான்னு அந்த பேரில் டப்பாவே தயார் பண்ணி விற்றுவிட்டோம். வேறு எந்த மதத்தினரும் இவ்வாறு செய்ய மாட்டார்கள். மூல நூலில் கிடையாது சார் அது.
வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, கம்பராமாயணத்துலேயும் கிடையாது உங்களுக்கு. ம். அப்படியே லக்ஷ்மணன் கோடி பிடிச்சிட்டு போனான், கிடையாது கிடையாது ராஜா ஜெயச்சந்திரன் இருந்ததா? கிடையாது ஓ. கிடையாது. பின்ன அது எப்படி வந்தது அப்படின்னாக்க, லக்ஷ்மணன் போகிற நேரத்தில் வேறு எதுன்னு ஆபத்து வந்துடுத்துன்னா அப்படின்னு ஒரு சின்ன இதெல்லாம் அகழி மாதிரி வெட்டிட்டு போனான் அப்படின்னு ஒரு ராமாயணம். அகழிங்கிறத ட்ராமாவில் கொண்டு வர முடியுமா? நாடகத்தில் அந்த காலத்தில் தெருக்கூத்தில் எப்படிங்கும்போது எப்படி நீங்கள் அகழியை கொண்டு வர முடியும்? கோடுன்னு மாற்றினேன். அது கோடு சினிமாவில் வரும்பொழுது என்ன எடுத்து தாண்டும் பொழுது நெருப்பிடிச்சு எறிகிற மாதிரி. என்ன இது அக்கிரமம்? மூல நூல் வால்மீகி, கம்பர் படியுமே. கம்பரும் அதே தான் சொல்கிறார் அனுசரித்து. இவன் சன்னியாசி வேஷத்தில் போகிறான். ராவணன் இப்போ போனால் சன்னியாசி வேஷம்தான். காவி கட்டின்னு ஒருத்தர் இருந்தால் அவர் என்ன ஜாதி என்ன எல்லாம் பார்க்கக்கூடாது. கூடாதுன்னா கூடாது தான். காவி கட்டின்னு இருக்காங்க சன்னியாசிகள், துறவியா, உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணிடணும், மரியாதை கொடுக்கணும். நேர அவனை கூப்பிட்டு வால்மீகி கம்பர் படி ராவணனை ஏன்னா சன்னியாசி உட்கார வச்சு தர்பை பில்லால் செய்யப்பட்ட ஆசனம் கொடுத்து அமரச் செய்தாள். உள்ள இப்போ இதில் இருக்கா ஆசிரமத்து உள்ளுக்குள்ளே அந்த ரூம் அறையில் உட்கார வச்சு அவனுக்கு வேணுங்கிறத சாப்பிட கொடுத்து, அதுக்கப்புறமா தான் இதுக்கப்புறம் பின்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தகவல்கள். அவன் இதை ஞாபகம் வச்சு தான் வால்மீகி எழுதியிருப்பார், கம்பரும் எழுதியிருப்பார். அவன் அசோகவனத்தில் உட்காந்து வச்சான் இல்லையா, அப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சு போயிடுத்து. முன் துறவிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், ஸ்வாகதம் அதாவது வரவேற்பு சொல்லி இதெல்லாம் பண்ணணும் எழுதி வச்சு. அதே நூல் இந்த மாதிரி சமாச்சாரம் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆண்கள்னால் நீ பேசாத, நடுவில் எதுவும் இல்லாமல். கூடாதுன்னா கூடாது தான். அதெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுறவா பண்ணிக்கிட்டோம். ராவணங்கிட்ட இப்போ பேசணும். சுற்றி இவ்வளவு ராட்சசப்பட்ட ஆள் இருந்தால் கூட என்ன பண்ணினா, திருணம்னா புல்லுன்னு அர்த்தம். அந்த ஒரு புல்லை கிள்ளி போட்டுட்டு நடுவில் பேச ஆரம்பிக்கிறான். நீ சன்னியாசி வேஷத்தில் வந்தபோது அப்பா உனக்கு நான் ஆசனமே கொடுத்தேன், தர்மப்பில்லால் செஞ்சது. இப்போவும் உன்னை நான் ஒரு மனுஷனாக அதே நிலையில் தான் மதிக்கிறேன் அப்படின்னு அதை பிடிச்சிக்கிட்டு. இதுதான் ஒரு ஒரிஜினல் மூல நூல். எங்கே போகிறது இன்றைக்கி? அதே மாதிரி அடுத்தது இந்த கர்ணன்னு ஒரு படம் சொல்லும்போது, அதுவும் நீங்கள்லாம் திரைப்படத்துறை உங்கள் முகத்திலேயே ஒரு குஷி தெரியறது. இந்த சிவாஜி கணேசன் இரவும் நிலவும் அப்படின்னு அப்படி இதுன்னு கண்டு இந்த அங்கவஸ்தர் இந்த மேலாடைய அப்படி தூக்கி போட்டுட்டு வரும். அது இந்த கையில் பாதி பா 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 கொடுத்து வச்சவா. இப்போ அந்த எல்லா இடமுமே காலியாக இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஹாலோவாக இருக்குது. உண்மைதான். அப்படி அது இருக்கும். சிவாஜி நடையா, சிவாஜி நடக்கி அந்த வேட்டி அங்கவசரம் அது சார் சொல்ல முடியாது சார். இது 2 பேரையும் சேர்த்து தூக்கின்னு விடுவாங்க. அவங்க ஒரு 2 பேர் விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு, இந்த 2 பேரையும் வேறு 2 பேர் தூக்கி எங்கேயோ ஓரம் கட்டிடுவா. ஒன்று டிஎம்எஸ், ஒன்று பி சுசீலான்னு. ஆனால் இவர்கள் இவ்வளோ பேரையும் மறைச்சிட்டு சிவாஜி அந்த தேவிகா அந்த நாணப்படுறது இல்லை. போங்க சார். அந்த கர்ணன் படத்தினுடைய ஒரிஜினல் கதை யார் தெரியுமா? ஒரிஜினல் கதை இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இல்லை, அது இல்லை. ஏனால் கர்ணன் படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே தவறு. தவறு. இந்த மகாபாரத அடிப்படையாக வச்சு தானே அதை எடுத்தாங்க. சரி, மகாபாரதம்னா வியாச பாரதமா வில்லி பாரதமா? இல்லையே. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல். எவ்வளோ பெரிய தப்பை நாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாம் அடியின் மூல நூலை மட்டும்தான் சார் சொல்வேன். ஆட்டக்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணல் அது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. இந்த அம்பிகாபதினு ஒரு படம் அந்த காலத்து, அதாவது அந்த காலத்துனா பாகவதர்கிட்ட பேடாதீங்க, நம்ம காலத்து அம்பிகாபதி சிவாஜி டிஎம்எஸ். அதில் சிவாஜி அப்போ உட்காந்து இப்படி பாடும்பொழுது, ஆய கலைகள்
பிரபல பின்னணி பாடகரான டிஎம் சௌந்தரராயனுக்கு உங்களுக்கும் எங்கே பழக்கம் ஏற்பட்டது? ஒரு காதலன் காதலி புருஷன் பொண்டாட்டியை விட கேவலமாக நாங்கள் சண்டை போட்டுப்போம். சிவனே எழுவுடன் மனதில் மோகம் உண்டாகிடுதே. இது வேடன் கண்ணப்பாங்கிற படம் டப்பிங்.